வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோவில் செட் டாக்ஸ் சேனலோட டாப் 10 சேவிங்ஸ் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த செட் டாக்ஸ் சேனலில் கிட்டத்தட்ட 900 வீடியோக்கு மேலே வந்திருக்கு. ஆனால் அதிக வியூவர்ஸ் ஆதரவு தந்து அதிகமான பேர் பார்த்த டாப் 10 சேவிங்ஸ் வீடியோஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்படின்னா, மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு இந்த டாப் 10 வீடியோஸில் அப்போ ஏதோ கண்டென்ட் வந்து இருக்குது, அதனால தான் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க. அது என்ன டாப் 10 வீடியோஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று எனக்கு என்ன ஆசைனா, நிறைய பேர் நல்ல வீடியோ நான் நினச்சிருப்பேன், பட் ஆனால் அது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் 10 வீடியோஸ் நான் வர ஃப்யூச்சர் டேஸில் போடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் பழைய வீடியோஸை ரீவைண்ட் பண்ணி போடுறது பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். இந்த டாப் 10 வீடியோஸோட எல்லா 10 வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட செட் டாக்ஸ் சேனலில் அதிகம் பேர் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 5 லட்சம் நெருங்க போகுது. ஃபஸ்ட்டு டாப் 1ல் இருக்கக்கூடிய வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபா கடனை 5 வருஷத்தில் பிளான் பண்ணி அடைச்சிட்டு 3 வருஷம் 3 லட்ச ரூபா அட் த சேம் டைம் சேமிச்சிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணார். அதை நான் வீடியோவாக போட்டேன். அதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேர் செட் டாக்ஸ் சேனலோட டாப் ஃபஸ்ட்டு வீடியோ என்ன, வியூ பண்ண வீடியோ என்னென்னா இந்த வீடியோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். 20 லட்ச ரூபா கடன், அவங்க வீட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இவர் இந்த கடன் பாரம் ஃபுல்லாக இவர் மேலே விழுந்துருது. ஒரு 5 இயர்ஸில் அழகாக பிளான் பண்ணி ஒரு நார்மலாக இன்கம் இன்க்ரீஸ் பண்ணி எப்படி வந்து இவர் அடைச்சாரு அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் அந்த வந்த வீடியோ இது. பட் ஆனால் இப்படி தான் வந்து அதிகமான கடனை அடைக்க முடியும், இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் வே அப்படிங்கிறத என் ஃப்ரெண்டு அழகாக செஞ்சு காமிச்சு தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். 2வது பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இன்னொரு ஃப்ரெண்டு, அவருக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் கடன் இருந்துச்சு. அவர் வந்து எப்படி நீங்கள் சேமிக்கவும் செஞ்சுக்கிட்டு அட் த சேம் டைம் கடனையும் அடைக்கிறதுக்கு நான் சில ஒரு மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் கொடுத்தேன். ஸோ அவர் எப்படி அந்த கடனை அடைச்சார் அப்படிங்கிற அந்த வீடியோ டாப் 2nd வீடியோ. இது கிட்டத்தட்ட 2 லட்சம் வியூக்கு மேலே போச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்துச்சு. இதுவும் அப்படி தான் அவங்களோட சுச்சுவேஷனை சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச சில வழிமுறைகளை சொன்னேன், அதை அவங்க அழகாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஐடியா கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட வேலை. பட் ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது அந்த பர்டிகுலர் பர்சன் கையில் தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு தான் க்ரெடிட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்த வீடியோ. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடனை அடைச்சிட்டு பின் நம்ம கடையில் ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேர் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். அதனால் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னேன், நீங்கள் கடன் முடிக்கிறப்ப உங்கள் கையில் கொஞ்சம் பணமாவது இருக்கணும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஐடியா நான் கொடுத்த ஐடியா ஃபாலோ பண்ணி அவர் அடைச்ச விதம் தான். இந்த வீடியோவும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். 3rd பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேரளா ஃப்ரெண்டு ஒருத்தர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் பக்காவாக இருப்பார். அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு 10 மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ், சிக்கன குறிப்புகள் தான் இதை ஒரு வீடியோவாக போட்டேன். இதுக்கும் நல்ல வியூ, கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே வந்து அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. 1 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. இது ரொம்ப நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ. இது வரைக்கும் பார்க்கலன்னா இந்த வீடியோஸை பாருங்கள். 4வது பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி பணம் சேமிக்க 8 வழிகள். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பயங்கர வியூ போச்சு. மணி சேவிங் டிப்ஸ், மாதம் வருமானம் வாங்குறவங்க எப்படியெல்லாம் நமக்கு பணம் வரும், அதை எப்படி சேர்க்கலாம், அது ஒரு 8 டிப்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் பார்ட் 2 ஒரு 8 டிப்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் ரெண்டையுமே சேர்த்து படணும்னு கேட்டதுனால 16 டிப்ஸாக சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,42,000 பேர் பார்த்து 4th பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் 5th பிளேஸில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நான் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே. இந்த வீடியோ போட்டு 4 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. அந்த சமயத்தில் அவங்க கேட்டாங்க, என்னால் வேலைக்கு போக முடியாது, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், என்னுடைய தனிப்பட்ட காரணங்களால் என்னால் வேலைக்கு போக முடியாது, ஹஸ்பண்ட் தர பணத்தை வச்சு நான் எப்படி நான் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் அப்போ சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருப்பாங்க.
சரி அவங்களுக்காக நம்ம ஒரு டெடிக்கேட்டடாக வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டு செலவிற்கு கணவர் தரும் பணத்தை மிச்சப்படுத்தி லட்சக்கணக்கில் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறையா டிப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அனுப்பிச்சிருந்தாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் போடுங்க, நான் இந்த மாதிரி விஷயம் ஃபாலோ பண்ணுறேன்னு. ஸோ அவங்க சொன்னது, நான் வச்சிருந்த டிப்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவாக போட்டேன். இதுவும் கிட்டத்தட்ட 1,00,000 வியூ போகல, ஆனால் வந்து 93,000 வியூ போச்சு. பட் ஆனால் இதெல்லாமே வந்து 1,00,000 வியூ 1,00,000க்கு மேலே போக வேண்டிய வீடியோஸ். இதையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் மெயினாக நான் சேனல் ஆரம்பித்த போது கடன் அடைப்பது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு 2 பார்ட் வீடியோவாக போட்டிருந்தேன். அதில் பார்ட் 1 வீடியோ பார்த்திங்கன்னா நிறையா வியூஸ் போச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடகு வச்ச நகைகளை எப்படி மீட்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் ப்ரைவேட் செக்டாரில் வச்சுருப்பாங்க, அது எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸாக தான் வந்து இதை வந்து நான் ஆக்சுவலாக ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க கிட்ட கேட்டு எப்படி வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு நகையை அடகு வச்ச நகையை எடுக்கலாம், எவ்வளோ ஈஸியாக திருப்பலாம், அதிகமான வட்டி போயிட்டுருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தவர்கிட்ட கேட்டு அவர் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நான் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டேன். இதுவும் நல்ல வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, மணி சேவிங் டிப்ஸ் ஃபார் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், பணத்தை சேமிக்க 8 வழிகள் பார்ட் 1, இன்னொரு 8 வழிகள் பார்ட் 2ன்னு போட்டேன். பட் பார்ட் 2 வீடியோ அவ்வளோ வியூஸ் போகல, ஆனால் 2 கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோ தான் இது, பணத்தை சேமிக்க 16 ஈஸி டிப்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 85,000 வியூ போயிருக்கு. எனக்கு என்னுடைய செட்டாக்ஸ் சேனலில் சேவிங்ஸ், அதாவது ஒரு மாதம் எப்படி நமக்கு பணம் வரும், ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் சேலரி பீப்புளுக்கு எப்படிலாம் பணத்தை சேமிக்கலாம், இதுதான் இந்த 16 வழிகள் தவிர்த்து வேறு வழிகள் இல்லை தற்போது வரைக்கும். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கணும். இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூ போகணும்னு எனக்கு ஆசை. பட் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு உண்மைக்கு இந்த 16 டிப்ஸும் ப்ராக்டிக்கல் வே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 9வது பிளேஸில் வந்து நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ, குறைஞ்ச சம்பளத்தில் ஒரு வருஷத்தில் நான் 75,000 சேமித்தேன். அதாவது இந்த வீடியோ என்னுடைய யூடியூப்பில் நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மணி சேவிங் டிப்ஸ், நான் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி 75,000 1 இயரில் சேமித்தேன் அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் மணி சேவிங் டிப்ஸு, மணி சேவிங் ஆக்ஷன், அதாவது நான் சேமித்த வழி, அந்த 75,000 எப்படி நான் சேமித்தேன்னு சொல்லிவிட்டு அந்த 8 வழிகள் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அதை அப்படியே வீடியோவாக ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ தான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 80,000 வியூ கடந்து இப்போ 9th பிளேஸில் இருக்குது. டாப் 10th பிளேஸில், டாப் 10ல் 10th பிளேஸில் இருக்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பணக்கார மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எக்கனாமி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. அவங்களோட சேவிங் சீக்ரெட்ஸ் வந்து 5 ஜார் மெத்தட், 5 ஜார் சேவிங்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. 5 ஜார் சேவிங்ஸ்னால் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக நான் பார்த்தேன். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுவும் எனக்கு நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. இதுதான் செட்டாக்ஸ் சேனலோட டாப் 10 வீடியோஸ். இந்த 10 வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.